ஹாய், வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு பிளவுஸ் ஃபிட்டிங் டிப்ஸ் பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு புதுசா ஒரு கடையில போய் ட்ரையல் வந்து பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஃபுல் வாயில் பிளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபுல் வாயில் தான் ட்ரையல் கொடுக்க போறீங்க. ஆனா லைனிங் பிளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்துட்டு லைனிங்க்கு பதிலா ஃபுல் வாயில வந்துட்டு அளவு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ட்ரையல் தானே, அது வேஸ்ட் தான், திரும்ப போட முடியாது அப்படிங்கறதுனால. அப்படியெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஃபுல் வாயில் அளவு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ஃபிட்டிங் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்தா கூட லைனிங்ல தைக்கிறப்ப மைல்டா வந்துட்டு ஃபிட்டிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நீங்க எப்பவுமே லைனிங் தான் போடுவீங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸே வந்துட்டு ட்ரையலுக்கு கொடுங்க. ரொம்ப நம்பிக்கையா கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் தைக்கிறவங்க கண்டிப்பா நல்ல ஒரு பெஸ்டான ஒரு டெய்லர் ஷாப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த பிளவுஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நான் லைனிங்கும் ஃபுல் வைட் லைனிங்கும் ஃபுல் வைட் பிளவுஸ் ரெண்டுமே போடுறேன் அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஃபர்ஸ்ட் தைக்கிறப்போ ரெண்டுக்குமே வந்து ட்ரையல் தைச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபுல் வைட் பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் வருது. அது பாத்தீங்கன்னா போட்ட கொஞ்ச நேரத்துல நல்ல ஒரு பிளெக்சிபிளா லூஸ் ஆயிடும். அப்ப அதை மட்டுமே நீங்க ட்ரையல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ஃபிட்டிங் பார்த்துட்டு நீங்க அதே ஃபிட்டிங்ல லைனிங் தைக்கிறப்ப சம்டைம், எல்லா நேரம் இல்லைங்க, அது கிளாத்தை பொறுத்து தான், சம்டைம் வந்துட்டு லூஸோ டைட்டோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இப்போ இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் வாயிலையும் லைனிங் பிளவுஸ்லயும் ரெண்டுலயுமே நீங்க ட்ரையல் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கும் கஸ்டமருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.